இந்தியாவினுடைய பாரத பிரதமர் குஜராத்ல கட்ச் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ல சிந்தூர் ஆபரேஷனுடைய சக்சஸ் ரேலியில பங்கேற்றார். எதற்காக அந்த பகுதியில் பங்கேற்றாங்க? அதுவும் பர்டிகுலரா இந்தியா வந்து எக்கனாமில 4வது முக்கியமான பொருளாதார நாடா ஜப்பானை பீட் பண்ணி முன்னேறி இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அதே மாதிரி 2036ல நம்ம வந்து ஒலிம்பிக் வந்து இந்தியாவில் நடத்த போறோம். அதுக்கு எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் முன்னெடுக்கணும், இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நூர்கானுடைய ஏர்பேஸை இந்தியாவினுடைய ஏர்கிராஃப்ட் மூலமா அட்டாக் பண்ணாங்க. ஆக்சுவலா அந்த ஏர்கிராஃப்ட் அவங்க வந்து தில்லுமுல் பண்ணி, அதாவது பாகிஸ்தான் மீடியா நீங்க வந்து ஏர்பேஸையே அட்டாக் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி பல டேட்டாவை வந்து வெளியே விட்டுருக்காங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அதே மாதிரியே இந்தியா வந்து முக்கியமா ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை நம்ம கூடிய விரைவில் உருவாக்க போறோம். அதற்கு இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அப்ரூவல் கொடுத்திருக்காரு. அது வந்து சைனா, பாகிஸ்தான், யுஎஸ் இந்த மாதிரி நாடுகளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்க போகுது, இது எல்லாத்தையுமே நீங்க இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. இந்தியா சிந்தூர் ஆபரேஷன்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. ஆக்சுவலா அது வந்து பாகிஸ்தானுடைய கிட்டத்தட்ட 9 முக்கியமான ஏர்பேஸை அடிச்சு நொறுக்குனாங்க. அதன் வெற்றியை வந்து கொண்டாடும் விதமா இந்தியாவில் பல்வேறு பகுதியில் வின்னிங் ரேலி அப்படிங்கிற பெயர்ல தொடர்ந்து வந்து சக்சஸ் மீட் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து நேற்று குஜராத்ல கட்ச் அப்படிங்கிற முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ல நம்முடைய பாரத பிரதமர் பங்கேற்றார். ஆக்சுவலா அங்க வந்து சோஃபியா குரோசி அவர்களும் அங்க பங்கேற்றிருக்காங்க. அவங்களும் வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த இடத்த மெயினா சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? குஜராத்ல நிறைய முக்கியமான பகுதி இருக்கு. ஏன் அகமதாபாத் இருக்கு, வதோதரா இருக்கு, ராஜ்கோட் இருக்கு. ஏன் கட்ச் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணோம்? ஆக்சுவலா இங்க ஒரு முக்கியமான ஏர்பேஸ் இருக்கு. குச் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விமான தளம் கரெக்டா சொல்லணும்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து 160 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஆக்சுவலா நினைச்சா பாகிஸ்தான்காரங்க நினைச்சா நம்மளை அடிக்க முடியும். ஆனா இந்தியா மேல ஒரு துளி கூட படாது. அந்த ஒரு தைரியத்துக்காக தான் முக்கியமா நம்ம அந்த பகுதியில் வச்சிருக்கோம். அது மட்டும் சென்டிமெண்டான ரீசன் கிடையாது. இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா 1971ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடந்தது. ஆக்சுவலா அந்த வார் வந்து சாதாரண வார் கிடையாது. ஆனா இந்தியாவை அந்த குச் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஏர்பேஸை அடிச்சு நொறுக்குனாங்க. அதாவது விமான போடுதளமே ஃபுல்லா நாசமாச்சு. பாகிஸ்தான் வந்து ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 15 முக்கியமான வெப்பன் மூலமா நம்மளை அட்டாக் பண்ணி அந்த ஏர்பேஸே வந்து ஃபுல்லா நாசமாயிருக்கு. ஆக்சுவலா அதை ரெடி பண்ணோம். இப்பதான் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு. நம்மளால 3 to 4 மணி நேரத்துல நம்மளால ரெடி பண்ண முடியும். ஆனா அன்னைக்கு சுச்சுவேஷன் அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப ஓல்டு டெக்னாலஜியா இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருக்க ஊர் பொதுமக்கள், அங்க கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 பெண்கள் சேர்ந்து மிலிட்டரியுடன் சேர்ந்து அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா ரெடி பண்ணாங்க. ஆக்சுவலா இந்த 300 பெண்களும் அங்க வீட்டுல இருக்க கடப்பாறை, மண்வெட்டி இந்த மாதிரி பல வெப்பன்ஸை கொண்டு வந்து அதன் மூலமா ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா 72 மணி நேரத்துல விடாமுயற்சியை வெற்றிகரமா பண்ணி அதுக்கப்புறம் அங்க வந்து ஒவ்வொரு ஏர்கிராஃப்டும் பறக்க ஆரம்பிச்சது. அதுதான் ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை நினைவு கூறும் விதமா இந்தியா வந்து நாங்க பாகிஸ்தான் கிட்டதான் இருக்கோம். இங்க இருக்க எல்லா மக்களும் கிட்டத்தட்ட ஒரு 500 to 1000 மக்களுக்கு மேல இங்க இருக்காங்க. நீங்க நினைச்சா அடிச்சு பாருங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துக்காக நம்ம இந்த இடத்துல வச்சிருக்கலாம். அது கூட இன்னொரு முக்கியமான காரணமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த குங்குமம் செடி இருக்குல்ல, இந்த சிந்தூர் ஆபரேஷன்ல நம்ம அந்த முக்கியமா வந்து அந்த குங்குமம் தான் மெயின் ரீசனே. ஆக்சுவலா அதற்காகவே அங்க இருக்க நிறைய மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி குங்குமப்பூ செடியை வந்து நம்முடைய பாரத பிரதமர் கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா அந்த பாரத பிரதமர் என்ன பிளான் பண்ணிருக்காரு, நான் என்னுடைய அலுவலகத்துல கொண்டு போய் வைக்க போறேன், இதுதான் வந்து எனக்கு ஒரு முக்கியமான மரியாதை வந்து வருங்காலத்துல கொடுக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது மட்டும் தான் விஷயமா அப்படின்னு பார்த்தா இந்தியா பொருளாதாரத்துல பெரிய லெவல்ல டெவலப் ஆயிருக்கு. அதுவும் பர்டிகுலரா நான் 2014ல நான் பதவி ஏற்கும் போது கிட்டத்தட்ட 11வது இடத்துல இந்தியா வந்து இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஜப்பானை பீட் பண்ணி நம்ம 4வது முக்கியமான பொருளாதார நாடா மாறி இருக்கோம். ஆக்சுவலா இந்தியாவினுடைய பிளான் படி 2028ல நம்ம வந்து ஜெர்மனியை பீட் பண்ணி 3வது முக்கியமான பொருளாதார நாடா மாற போறோம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இது வரைக்கும் அதாவது 2000 மேல வரைக்கும் நம்ம அளவுக்கு அதிகமான பொருட்களை வெளிநாட்டில இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கணும். இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருந்தும் திறமை இருந்தும் நம்மளால தயாரிக்க முடியல. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றிட்டு வர. இதுக்கு மேல யாருமே வந்து வெளிநாட்டுல இருந்து அதிகமான பொருள் வாங்கக்கூடாது. இந்தியாவிலேயே தயாரிக்கிற பொருளை வாங்கணும். ஆக்சுவலா இந்திய மக்களுக்கு இந்தியாவில் தயாரிக்கிற பொருட்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற யாரும் நம்மளை நம்புவாங்க? அதுவும் பர்டிகுலரா 24 மணி நேரத்துல நம்ம எத்தனை வெளிநாட்டு பொருட்கள் யூஸ் பண்றோம். இந்தியாவில் யூஸ் பண்ற பொருட்களை தவிர வெளிநாட்டு பொருட்கள் தான் அளவுக்கு அதிகமா யூஸ் பண்றோம். அந்த நிலைமை மாறணும். அது மாறுச்சுனாவே இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாடா, வல்லரசு நாடா 2047ல நம்ம மாறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தெரிவிக்கிறார்.
அதுவும் மட்டும் கிடையாது, 2036ல இந்தியா வந்து ஒலிம்பிக் நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி விடாப்புடியா போராடிட்டு இருக்காங்க. அதற்கு குஜராத் வந்து இன்னும் தயாராகணும். ஆக்சுவலா 2035 போது நம்ம வந்து எல்லாத்தையும் தயார் பண்ணி இங்க ஒலிம்பிக்கை வந்து நம்ம கண்டிப்பா நடத்தியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இந்தியாவினுடைய பெருமை அப்படிங்கிறது இந்த ஒலிம்பிக்கை வந்து வெற்றிகரமா நடத்தி காட்டுறதா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இந்தியாவில் நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து டெவலப் ஆகணும். விவசாயம், பிசினஸ் எல்லாமே பெரிய டெவலப் ஆச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளால ஒலிம்பிக் நடத்தக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட திறமை மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தெரிவிக்கிறார். அது மட்டும் தான் நமக்கு விஷயமா அப்படின்னு பார்த்தா, நூர்கான் ஏர்பஸ் இருக்குல்ல, ஆக்சுவலா நம்ம பாகிஸ்தானை அட்டாக் பண்ணோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க பாகிஸ்தான்காரங்க, பாகிஸ்தானுடைய மீடியா, ஏர்கிராஃப்ட் நீங்க வந்து அடிச்சு நொறுக்குன்னு சொல்றீங்க, இங்கிருந்து எல்லா விமானமும் ஜாலியா போயிட்டு இருக்கு, நீங்க வந்து தவறா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையா பாகிஸ்தான் மீடியா பரப்புறாங்க. ஆக்சுவலா கேமராவை வந்து அந்த ஏர்பேஸ்னுடைய அந்த பகுதிக்கு வந்து காட்ட வேண்டியதானே. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஜஸ்ட் வந்து சும்மா கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து டேக் ஆஃப் ஆயிட்டு மேல பறக்கிறது மட்டும் தான் மீடியா கவர் பண்றாங்க. இந்த மாதிரி கட்டுக்கதையை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாகிஸ்தான் வந்து 3 விதமா பிரிஞ்சு கிடக்குது. நம்ம இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, பாகிஸ்தான் வந்து ராணுவம் ஒரு பக்கம், அரசாங்கம் ஒரு பக்கம், பொதுமக்கள் ஒரு பக்கம். இங்க பொதுமக்கள் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம ரொட்டியை சாப்பிட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு வந்து அரசாங்கம் வந்து இங்க போய் சவுதி அரேபியால இப்ப சவாஸ் ஷெரீப் வந்து அங்க பங்கேற்று நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கோம், நாங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், சிந்து நதி நீரை எங்களுக்கு எப்படியாவது திறந்துருங்க, நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க கெஞ்சிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து அங்க மிலிட்டரி சைடு வந்து ராணுவ தளபதி அசீம் முனீர் என்ன பண்றாரு, இங்க திடீர்னு ராணுவத்து மூலமா அட்டாக் பண்றாரு. அவர் அட்டாக் பண்றது ஒரு பக்கம், இங்க வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கல்ல, தொட்டில் ஆட்டி விட்டு குழந்தை கிள்ளி விடுறன்னு, அந்த மாதிரி கான்செப்ட் தான் இங்க 2 பேருமே மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பிரச்சனை வந்து 1947லயே நம்ம வந்து முடிச்சுட்டு இருக்கோம்னு, கிட்டத்தட்ட 75 வருஷமா நீங்க தீவிரவாதத்தை வளர்த்துட்டே தான் இருக்கீங்க, அன்னைக்கே முடிச்சுட்டு தான் நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்த வந்து பேசியிருக்காரு. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, உங்க வேலையை நீங்க ரொட்டியை சாப்பிட்டு நிம்மதியா இருந்தீங்கன்னா நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், அது எங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. இதே வந்து நீங்க எங்களை அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னாவே நாங்க உங்களை முடிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வார்னிங்க மீண்டும் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி பல இடத்துல தொடர்ந்து வார்னிங்க கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா பாகிஸ்தானுடைய மீடியா வந்து தொடர்ந்து பல தவறான விஷயங்களை இந்தியா ஃபுல்லா, அதாவது உலகம் ஃபுல்லா பரப்பிட்டு இருக்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ இது மட்டும் தான் விஷயமா அப்படின்னு பார்த்தா, இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு கிரீன் சிக்னலை நம்ம 5ஆம் தலைமுறை ஏர்கிராஃப்ட் காட்டியிருக்காங்க. ஆக்சுவலா ரொம்ப நாளாவே நம்ம முயற்சி செய்யறோம், அதாவது ஸ்டெல்த் ஃபயர் ஏர்கிராஃப்டை நம்ம தயாரிச்சாகணும் அப்படின்னு சொல்லி. அதாவது 5ஆம் தலைமுறை போர் விமானம் AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானத்தை நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாவே DRDO டிபார்ட்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இப்போ அதற்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கிரீன் சிக்னல் காட்டியிருக்காரு. ஆக்சுவலா என்னுடைய பிளான் என்னன்னா, 5ஆம் தலைமுறை போர் விமானம் எதிரியினுடைய கண்ணில் விரல் விட்டு ஆட்டுறதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான நோக்கம். ஆக்சுவலா நீங்க எத்தனை ஆன்டி மிசைல், ஆன்டி ஏர்கிராஃப்ட் இந்த மாதிரி பலது வச்சிருந்தாலும் இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்துல கொஞ்சம் கூட சிக்காம எதிரியை போய் அடிச்சு நொறுக்கிட்டு வரும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, நம்ம வந்து விண்ணில் பார்த்துட்டு இருக்கும் போது டோட்டலா வந்து கேமரா மூலமா வீடியோ எடுத்து அதை வந்து நம்முடைய கண்ட்ரோல் சென்டருக்கு அனுப்பிச்சு அதன் மூலமா பல டேட்டா வச்சுக்கிட்டு உடனடியாக அட்டாக் பண்ண முடியும். அதாவது இதெல்லாம் வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் இருக்க போகுது. இது உலகத்துல எத்தனை நாடுகிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நம்ம கிட்ட இருக்கலாம். ஆக்சுவலா ரஷ்யா, சைனா, US இந்த நாட்டை தாண்டி வேற எந்த நாடுகிட்டையும் கிடையாது. அந்த லிஸ்ட்ல இந்தியா கூடிய விரைவில் சேரப்போகுது. நம்ம 2035க்குள்ள டெலிவரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்தியா வந்து இதை கொண்டு போறதுக்கு பல டிபார்ட்மெண்ட்கள், பிரைவேட் செக்டர்ஸ் எல்லாமே உள்ள சேர போறாங்க. ஆக்சுவலா இதுல இன்ஜினை வந்து நம்ம சொந்தமா தயாரிக்கணும், அதுதான் இருக்கலையே ரொம்ப டிபிகல்ட்டான காரியம். ஆல்ரெடி வந்து தேஜஸ் MK1A அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 4.5 ஜெனரேஷனுடைய போர் விமானமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. நம்ம அமெரிக்காட்ட இருந்து ஒரு F404 அப்படிங்கிற ஒரு இன்ஜினை வாங்குறதுக்கு ரொம்ப நாளா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப அதை எல்லாத்தையுமே நம்ம ஓன் டெக்னாலஜி மூலமா வெளியே ஒரு சின்ன பார்ட்னரை பிடிச்சு, ஃபாரின்ல இருந்து ரொம்ப பெஸ்ட் டெக்னாலஜியான பார்ட்னரை பிடிச்சு இந்தியாவிலேயே எல்லாத்தையுமே தயாரிக்க போறாங்க. இது வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை முன்னோக்கி போறது அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவா காட்டுது. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.